3 டாக்டர் பார்த்தோம். 3 டாக்டருமே வந்து இல்ல உங்களுக்கு உடனே வந்து டெலிவரி பண்ணணும். பேபி வந்து இன்குபேட்டர்ல வைக்கணும். குழந்தை வந்து வயித்துல இருக்குது. குழந்தைக்கும் சேஃப் இல்ல, உங்களுக்கும் சேஃப் இல்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த டைம்ல சீரியஸாவே எனக்கும் சரி, என்னோட ஹஸ்பண்டுக்கும் சரி என்ன பண்ணணுன்ற ஐடியாவே வந்து கிடையாது. அந்த அப்போ வந்து நான் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, பிரேயர் தான். உண்மையிலேயே சீரியஸா சொல்றேன். நான் அல்லாஹ்க்கும் வரேன்னு வேண்டிக்கிட்டேன். வேளாங்கண்ணி வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இருக்க எல்லா கோயிலுக்கும் நெறைய கோயிலுக்கு வந்து நான் வரேன்னு வந்து பிரேயர் பண்ணிக்கிட்டேன். எல்லா கடவுளும் சேர்ந்து எனக்கு நல்லபடியா எனக்கு வந்து என் பொண்ண வந்து குடுத்தாங்க. எந்த டாக்டர் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. இந்த கேஸுக்கு வந்து சிசேரியன் தான் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் நார்மல் டெலிவரியே பண்ண முடியாது. வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்ன அதே டாக்டர் வந்து எனக்கு நார்மல் டெலிவரி வந்து பண்ணாங்க. இது எல்லாத்துக்குமே உண்மையிலேயே வந்து மெடிசனோ, டாக்டரோ ரீசனா இருந்தாலுமே முழுக்க முழுக்க வந்து நான் என்னோட பிரேயரும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ன்றத வந்து நான் இப்ப வந்து நம்புறேன். இதுவரைக்கும் நான் எந்த ஒரு வேண்டுதலும் எதுவுமே வந்து வச்சது கிடையாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேண்டுதல். அதுவுமே வந்து என்னோட குழந்தைக்காக. அது வந்து இப்ப நல்லபடியா என் குழந்தை வந்து என் கைக்கு வந்து உண்மையா நான் எல்லா கடவுளுக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு என் பொண்ண வந்து நாங்க வந்து அல்லாஹ் கிட்ட தான் கூட்டிட்டு போறோம். அங்க போய் எனக்கு எப்படி ப்ரேயர் பண்ணணும், என்ன மாதிரி வழிபாடு இருக்கும் எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா பேசிக்கா நான் வந்து ஒரு முஸ்லீம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இத பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மசூதிக்கு போகணுன்றத வந்து ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிட்டே இருந்தோம். பட் ஆனா போ முடியல. சரி இன்னைக்கு எப்படியாவது போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு வந்து நான் ரெட் கலர் ஃப்ராகு, ரெட் கலர் ஷூ, ரெட் கலர் வந்து ரீத் வந்து வச்சிருந்தேன். பட் கொஞ்ச நேரத்துக்கு மேல அவங்க வைக்கல எடுத்துட்டாங்க. அப்புறம் வீட்ல இருந்து வந்து நாங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேல தான் கிளம்புனோம். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால ஆஃப்டர்நூனுக்கு மேல தான் கிளம்புனோம். ரோடு பார்த்தீங்களா? நல்லா இருந்த ரோட எலக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஃபுல்லா தோண்டி போட்டு இந்த மாரி ஆக்கிட்டாங்க. பைக்லலாம் எங்கேயுமே முடியல. போனோம்னா அவ்வளோதான் பஞ்சர் ஆயிரும். பாப்பா கார்ல ஏறுனா ஒரே ஜாலி ஆயிருவாங்க. வீட்ல கூட தூக்கத்துக்கு அழுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா வெளியேன்னு கிளம்பிட்டோம்னா, கொஞ்சம் கூட அழுக மாட்டாங்க. ஒரே வேடிக்கை, ஜாலி தான். பயங்கர என்ஜாய்மெண்ட் இந்த இந்த ஸ்டேஜ்லலாம். இவர் வந்து எப்பயுமே அவங்க தங்கச்சி வந்து கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாரு. தூங்கும்போதும் கொஞ்சி கொஞ்சி எழுப்பி விட்டுருவாரு. பாப்பாவும் அப்படிதான். கொஞ்ச நேரம் அவ இல்லைனாலும் உடனே அவன தேட ஆரம்பிச்சுரும். பாப்பா வந்து இந்த ரெட் கலர் ஃப்ராக்ல அழகா இருந்துச்சுன்னா, கீழ வந்து ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த ஃப்ராக் பாப்பாக்கு அழகா இருந்துச்சுன்னா, கீழ சிவப்பு கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. 2மே ஒண்ணு தானோ? பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஃபைனலி நம்ம வந்து தர்காவுக்கு வந்து வந்துட்டோம். ரொம்ப நாளாவே இங்க வரணும் வரணுன்றது ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டே இருந்தோம். பட் இன்னைக்கு தான் வந்து வர முடிஞ்சுச்சு. ஒரு வழியா வந்துட்டோம். பட் உள்ள விடுவாங்களா என்னன்னு தெரியல. அதனால நான் கீழ இறங்கி கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டே இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அங்க ஒருத்தவங்க வர்றாங்க கேளுனாங்க. அப்புறம் அங்க ஒரு பொண்ணு வந்து வந்தாங்க. அவங்க கிட்ட தான் கேட்டேன். உள்ள விடுவாங்களா? போலாமான்னு. உள்ள விடுவாங்க போங்கன்னு சொன்னாங்க. இவ்ளோ பெரிய பிளேஸ் கிரவுண்ட் மாதிரி பார்த்ததும் ஒருத்தனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான் தம்பி. அப்புறம் எல்லாரும் சரி வாங்க உள்ள போயிட்டு அப்புறம் வந்து விளையாடுறான்னு சொல்லி எல்லாருமே உள்ள போனோம். அங்க வந்து உள்ள வந்து ஒருத்தர் இருந்தாரு. அவர்ட்ட வந்து கேட்டேன். இந்த மாதிரி உள்ள போலாமா அப்படின்னு கேட்டேன். போலாம் போய் பாருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து உள்ள போனோம். உள்ள போனா உண்மையிலே அவ்வளோ ஒரு பிளசண்டா இருந்துச்சு. என்னோட லைஃப்லயே இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு நான் இந்த மாதிரி தர்காலாம் வந்து உள்ள போய் பார்க்குறது. உண்மையிலேயே ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருந்துச்சு. ஃபுல்லாவே கொஞ்சம் கிரீனா தான் வச்சிருந்தாங்க எல்லாமேவும். அதனால பாப்பாவுக்கும் நல்லா காமிச்சுட்டு, நானும் ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி வந்து அவங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி தேங்க் யூ சொன்னேன். பட் இங்க வந்து எனக்கு எப்படி வந்து ப்ரேயர் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும்னு எதுவுமே தெரியல. அதனால நான் என் மனசுக்குள்ள நான் வந்து அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டேன். மேல ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் வந்து குட்டி குட்டி பூட்டெல்லாம் தொங்க போட்டிருந்தாங்க. அது எதுக்குன்னு வந்து தெரியல. நல்லா பூட்டா லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எதுவும் ப்ரேயர் பண்ணி வைப்பாங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. வெளிய ஒருத்தவங்க இருந்தாங்க. அவர்ட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாரி பாப்பா வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன் இங்க வரேன்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்னைக்கு வந்தோம். பாப்பாவுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு. அவரு வந்து இந்த விளக்குல இருக்க எண்ணெய் எடுத்து பாப்பாவோட உச்சந்தலையில ஃபர்ஸ்ட் வைங்கன்னு சொன்னாரு. நானும் பாப்பாவுக்கு வச்சுட்டு தம்பிக்கு, எனக்கு, ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே வச்சுட்டோம். அப்புறம் அவர்ட்ட ப்ரேயர் பண்ணிட்டு காணிக்கை குடுத்துட்டு கிளம்பிட்டோம் அங்கருந்து.
பின்னாடி வந்து மசூதி இருந்துச்சு. அங்கேயும் போலான்னு பார்த்தோம். பட் ஆனா அங்க விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அங்க வந்து லேடீஸ் யாருமே இல்ல. ஒருவேளை ஜென்ட்ஸ் மட்டும் தான் போணுமா என்னன்னு தெரியல. போலான்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா நான் வந்து போணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் நாங்க வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு. கிளம்புனதும் பாப்பாவுக்கு வந்து பயங்கரமா தூக்கம் வந்துருச்சு. பயங்கரமா கண்ண தேய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, "சரி என்கிட்ட குடு. என்கிட்ட வந்தா பாப்பா வந்து உடனே தூங்கிரும்" அப்படின்னு வந்து சொன்னாங்க. நானும் பாப்பாவுக்கு குடுத்தேன். பட் ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல. வெளிய நல்லா வேடிக்கை பார்த்துட்டு, கார பாருங்க, கார கூப்பிட்டுக்கிட்டே வருது கைய வச்சு பாப்பா. அப்புறம் பையன் வந்து பசிக்குதுன்னு சொன்னான். அதனால நாங்க வந்து எல்லாரும் இறங்கி, ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்து போனோம். இங்க வந்து ஃபுட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இங்க தான் சாப்பிடலான்னு போனோம். போய் பாப்பாவ கொஞ்ச நேரம் உட்கார வைக்கணும்னு ஆசையா இருந்தது. அதனால சும்மா கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருந்தேன். பாப்பாவும் நல்லா உட்காந்துக்கிட்டாங்க. சாயல, விழுகல, எதுவுமே செய்யல. பட் விழுகுற மாரி போனாங்க. நான் டக்குன்னு வந்து புடிச்சுட்டேன். முன்னாடி அவங்க அப்பா பேச, பேச பாப்பா பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமு பாப்பா வந்து இப்படி உட்கார வைக்கிறது. அப்புறம் இலையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பாப்பா இலைய கேட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க இழுத்துட்டு. அப்புறம் நானே வந்து சைடுல கொஞ்சமா பாதி வந்து பாப்பாவுக்கு வந்து எடுத்து குடுத்தேன். அதுல அமைதியா விளையாடிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ள ஃபுல்லா இருட்டாயிடுச்சு. நைட் ஆயிருச்சு. அப்புறம் ஒரு வழியா வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ நான் ஏதாவது தெரியாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, ஏதாவது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.